அனைவருக்கும் வணக்கம். நான் வின் இளங்கோ. இந்த 2026 சம்மருக்கு உங்களுடைய குழந்தைகளை எங்கே வெளியூர் அனுப்பிச்சுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோ உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு பிளான், அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பிளானு. இந்த கிட்ஸ் சம்மர் கேம்ப் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீலகிரி மாவட்டம் மசினகுடி அப்படின்ற இடத்துல தான் இந்த வருஷம் நம்ம நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மசினகுடியில் மே 2026 மே 2, 3, 4, 5, 6 ஆகிய 5 நாட்கள் நம்ம வந்து கேம்ப் வந்து நடக்க இருக்கிறோம். இந்த கேம்பில் பல ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க தயார் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, இது வந்து காலையில் பேர்ட் வாட்சிங்காக நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருந்தோம். அதாவது அனுமதி வாங்கி அனுமதிக்கப்பட்ட இடங்களில் போயிருந்தோம். அப்போ பேர்ட் வாட்சிங் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு டீமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதாவது டீம் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சம்மர் கேம்ப், அதாவது கிட்ஸ் சம்மர் கேம்ப் 2026 நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, ஜிப்லைன்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் சஃபாரி, பேர்ட் வாட்சிங்கு, ரிவர் சைடு வாக்கு, ட்ரெக்கிங்கு, எலஃபண்ட் கேம்ப்பு கூட்டிகிட்டு போவோம். எலஃபண்ட் கேம்ப்னு ஒன்று சும்மா போயிட்டு கூட்டுறது இல்லைங்க. அந்த எலஃபண்ட் ஃபீடிங் கேம்ப்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீடிங் கேம்புக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு யானைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்குற காட்சிகள் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த யானைகள் பற்றின தகவல்கள், அதனுடைய வாழ்வியல் முறைகள் பற்றி சொல்லுவாங்க, அதையும் லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லுவாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நேச்சர் வாக் கூட்டிகிட்டு போகிறோம். கேம்ப் ஃபயர் இருக்குது. கண்டிப்பாக கேம்ப் ஃபயர் வந்து குழந்தைகள் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அடுத்தது ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறான்றதை பகிர்ந்துருக்கும். இது வந்து உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டீம் பில்டிங் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்கள ஒரு நல்ல கேம், குழு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி சேர்ந்து விளையாடும் பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய இன்னும் வந்து ஆற்றல் அதிகமாகும். அந்த மாதிரியான கேம்ஸும் வந்து நம்ம காண்டக்ட் பண்ண நல்லா தயாராக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மசினகுடியில் க்ரீன் ஹில்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம குழந்தைங்களை வந்து தங்க வைக்க போகிறோம். நல்ல இயற்கை சூழலில் அமைந்துள்ள ஒரு அருமையான ஒரு ரிசார்ட்டு, பாதுகாப்பாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான உணவு, டீ, காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்னு எல்லாமே நமக்கு அங்கேயே ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம போன வருஷம் போன குழந்தைங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்கலாம் வாங்க. என் பேர் வந்து ஷரீர். நான் பெங்களூர்ட்டு வரேன். சன் கேம்புக்கு நான் வந்திருக்கேன். நான் வந்து 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நான் வந்து எலிஃபெண்ட்லாம் பார்த்து போனேன். அவன் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லா இதுவும் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லாமே நான் எல்லாமே பார்த்தேன். பட்டர்ஃப்ளை பார்த்தேன். எல்லாமே ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. என் பேர் யுவன். நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டும் கிரேஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் நடத்துகிற இந்த சம்மர் கேம்பில் வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த 5 டேஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கிளைமேட்ஸ்லாம் கொஞ்சம் கூலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ்லாம் கூடி சீட்டா, டைகர்ஸ்லாம் பார்க்குறது வேணால் கொஞ்சம் ரேராக இருந்தாலும் எலிஃபெண்ட்ஸ்லாம் கிட்டேயே பார்த்தோம். ஸோ நான் அந்த கேம்ப் நடத்த ஆர்கனைசர்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்டே ரெசார்ட்ஸ்லாம் கூடி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த கேப்ஸு அதெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. அப்புறம் ட்ரைப்ஸு அவங்க கூடலாம் பேசுகிறப்போ கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்டிங்கில் என்னால் எல்லாருக்கூடையும் ஜெல் ஆக முடியலனாலும் கடைசி நாளில் எல்லாத்துக்கூடையும் ஜெல் ஆகி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். கிளம்புறேன்னு நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஹாய், என் பேர் பிரித்திவ். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டும் கிரேஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவங்க சேர்ந்து பண்ண சம்மர் கேம்ப் 5 டேஸ் சம்மர் கேம்ப் நான் கலந்துருக்கேன் 2025. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து மசினகுடியில் நடந்துச்சு. கிளைமேட்லாம் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் ரெசார்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபாரஸ்ட் பற்றின எல்லா இதுவும் நம்ம இது பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எலிஃபெண்ட் கேம்புக்கு போனோம். அங்கே நிறைய எலிஃபெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் ஃபாரஸ்ட்லேயும் வைல்டு எலிஃபெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய அனிமல்ஸ், இந்த மாதிரி பீகாக்கு, வைல்ட் டாக்ஸு, அதுக்கப்புறம் அணில், அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். டியர்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்தோம். இந்த மாதிரி அப்புறம் ரெசார்ட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆனேன். அதனால் நல்லா இருந்துச்சு. இங்கே ஃபுட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. 2025 கிட்ஸ் சம்மர் கேம்பில் கலந்துக்கிட்ட குழந்தைகளுடைய ஃபீட்பேக்கை தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா, 2025 கிட்ஸ் சம்மர் கேம்பில் கலந்துக்கிட்ட குழந்தைகளுடைய புகைப்படம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பல இடங்களில் இருந்து வந்திருந்தாங்க. சேலம், சென்னை, கோயம்புத்தூர்,
அதுக்கப்புறம் பெங்களூரு, குஜராத்லேருந்து கூட 2 பேர் வந்திருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு நிறைய இடங்கள்லேருந்து குழந்தை வந்திருந்தாங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு கேம்ப்புங்க. ஆமாம், ஒரு 5 நாட்கள் முழுக்க முழுக்க இயற்கை சூழல் சார்ந்த இடத்துல இருந்த ஒரு நல்ல கிளைமேட்டை வந்து அவங்க அனுபவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா டீம் கேம்ஸு, சஃபாரி, வைல்டு அனிமல்ஸ் எல்லாத்தையும் நேரடியாக பார்க்குற அனுபவங்கள்னு சொல்லிட்டு எக்கச்சக்க அனுபவங்களை வந்து குழந்தைங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதை நீங்கள் வந்து குழந்தைங்க ஃபீட்பேக்கில் சொல்லும்போது கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அனுபவத்தை உங்களுடைய குழந்தைகளும் பேரணும். இந்த கோடை விடுமுறையில் ஒரு நல்ல விதமான நாட்கள் கழிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.